இன்று நாங்கள் பார்க்க போகின்ற பாடம் ஒரு சுவாரஸ்யமான முக்கோணிகளை அமைத்தல். இதுக்கு நீங்கள் தேவையான பொருட்கள் என்னென்னு சொன்னால் கவராயம், அடிமட்டம், பென்சில், பேன். ஸோ முக்கியமாக இதுக்கு கவராயம் தேவை. ஏன்னா நாங்கள் முக்கோணி உருக்கள் இல்லாமல் கவராயத்தால் என்னென்று வரைகிறது தான் இந்த பாடம். ஸோ இந்த பாடத்திலேருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள போகிறது என்னென்னு சொன்னால் முக்கோணிகளில் 3 வகைகளையும் நீங்கள் எப்படி வரையலாம்ன்றதை உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் 4 சென்டிமீட்டர் குறித்த கவராயத்தால் ஒரு கோடு இங்கே, அதே மாதிரி அதே சம கோட்டில் வச்சு இங்கே ஒரு கோடு. ஸோ இதுதான் அதில் இப்போ நாங்கள் பென்சிலால் செய்யக்குள்ள அது கொஞ்சம் பார்க்க தெளிவாக இருக்கும், இப்படி இருக்காது கொஞ்சம். ஸோ இப்போ நாங்கள் இதை ஒரு நேர்கோடாக்கும். அடுத்ததாக நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அதே மாதிரி இப்போ நான் சமவாக்க முக்கோணி வரைகிறேன். ஸோ குறிப்பிடப்பட்ட அதே நீளத்தால், அதாவது 4 சென்டிமீட்டர் நீளத்தால் இதுக்கு மேலே ஒரு கோடு, அதே மாதிரி அதே வெட்டுற மாதிரி இன்னொரு கோடு. இப்போ இதை நாங்கள் இந்த புள்ளிகளோட இணைத்தம் என்றால் உங்களுக்கு கிடைக்கப்படுறது ஒரு சமவாக்க முக்கோணி. ஒரு முறையை பயன்படுத்தி தான் நாங்கள் சமநீர் பக்க முக்கோணியும் இரு சம பக்க முக்கோணியும் வரைகிறேன். அதுக்கேற்ற நீளங்களை போட்டு வரைஞ்ச சரி. ஸோ இது சமநீர் பக்க முக்கோணி. இதில் PQ என்ற நேர்கோடு இருக்குது. அதே முறையை வச்சு தான் வரைஞ்சிருக்கு, 10 சென்டிமீட்டர். ஸோ அடுத்தது PR என்றது 8 சென்டிமீட்டராக இருக்குது. அடுத்தது RQ என்றது 6 சென்டிமீட்டர். PQR என்ற முக்கோணி இங்கே இருக்குது. அவ்வளோதான் இந்த பாடம்.